ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தோட அப்டேட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் இப்போ என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்குன்னா, தக்காளி, வெண்டங்காய், மேட்டு மிளகாய். தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. மிளகாய் செடியும் கணக்காக தான் இருக்குது. மேட்டு வெண்டங்காயும் ஒரு 3 தான் இருக்கும். ஓகே, வாங்க முதல்ல வந்து நம்ம மிளகாய் அறுவடையை வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் பொறிக்கிற மிளகாய் வகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டு மிளகாய் வகை தான். இதிலே மிளகாய் வகையிலே 2 மிளகாய் வகை இருக்குது. ஒன்று நீட்டமாகவும் இன்னொன்று வந்து நல்லா குண்டாகவும் வரும். நான் பொறிக்கிறது வந்து குண்டு மிளகாய் தான். நீங்கள் வந்து இது நாற்று விட்டு வைக்கலாம், இல்லை நீங்கள் சந்தையில் போன உழவர் சந்தைகளில் வந்து இது நிறையாவே கிடைக்கும். நீங்கள் நாட்டு விதைகளும் ஊனலாம். அப்புறமேட்டு நீங்கள் வந்து இதுக்கு தண்ணீர் வந்து பாய்ச்சும் முறை வந்து நீங்கள் அவ்வளவுக்கு விட தேவையில்லை. கரெக்டாக நீங்கள் விட்டுக்கிட்டு வந்தீங்கன்னாவே இதோட க்ரோத்தும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு பூச்சி தாக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். மிளகாயில் வந்து மிளகாத்தலையில் வந்து பேன் வருமானு கேட்டிருந்தீங்க. கன்ஃபார்ம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், கடைசியில் வரும். உங்களுக்கு வந்து இந்த மிளகாய் செடி வந்து பராமரிக்கிறதும் எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறையா வந்து மிளகாய் செடியில் வந்து பூ பிடிச்சினா கூட அது வந்து கொட்டிடும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு சில சத்துக்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கும். நாம் வந்து அதை வந்து எப்பயும் போல் கரெக்டாகவே கொடுத்துக்கிட்டு வரணும். அப்புறமேட்டு நம்ம மிளகாய் செடி வந்து தக்காளி செடி நடுவாண்டையும் 3 நாளும் அது வந்து நல்லா வளரும். ஒரு மிளகாய் செடியில் பார்த்திங்கன்னா அது காய் வந்து பிடிக்காது, அதோட ஒரு இதாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு பேன் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிளகாய் செடியோட பேன் வந்தால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். தலை வந்து நுனியில் வந்து சுருங்கி போயிடும். அந்த பூவை சுற்றியும் அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் பேன் வரும். ஒரு பேன் வந்து வெள்ளை கலர் இருக்கும். அது வந்தோடனே எறும்பரிப்பு வந்துடும். எறும்பு வந்தோடனே பூவெல்லாம் வந்து எதுவுமே அவ்வளோக்கு பெருசாக பூக்காது. மணத்தக்காளி பக்கத்தில் இருந்தாலும் அதனாலேயும் நம்ம செடிக்கு வந்து பேன் வர நிறைய சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன வெரைட்டியில் வந்து இது ஒரு வெரைட்டி. இது வந்து நீட்ட மிளகான்னு சொல்லுவாங்க. இது வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னொரு மிளகாய் வெரைட்டியும் இருக்குது. அது வந்து நம்ம சின்னதாக இருக்கும். சைனா மிளகா இல்லைனா சீனா மிளகான்னு சொல்லுவாங்க. நம்ம குட்டி வெரைட்டி. அது கரெக்டாக எனக்கு பேர் தெரியல என்னென்னு. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் வந்து இந்த மிளகாயை தான் சொன்னேன். ரொம்ப குட்டி குட்டியாக காய்க்குது. இதோட காய் லெவலே அவ்வளோதான். ஆனால் கோம்பு மட்டும் இல்லை, பெருசாக இருக்குது. ஆனால் இது என்ன வெரைட்டின்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கன்ஃபார்ம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நான் தக்காளியோட அறுவடையும் நான் வந்து இதில் வந்து கன்ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்டங்காய் அறுவடை உங்களோட நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்களோ அது எல்லாமே இதில் சொல்லியிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணுறது வந்து வெண்டங்காய். இது வந்து நாட்டு வெண்டைகையில் சேர்ந்த வகை தான். இது என்னென்னா சிவப்பு வெண்டை, நல்ல பெரிய யானை வெண்டைன்னு ஒரு ரகம் இருக்கும். அதோட இது வந்து ஒரு சின்ன ரகம். இது வந்து சிவப்பு வெண்டை. இது வந்து நம்ம நாட்டு வெண்டை தான். வெண்டங்காய் வாங்குறப்ப நீங்கள் எப்படி இருந்தாலும் முன்னாடி உடச்சி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம எப்பயும் போல் சாதாரண பச்சை வெண்டை ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் வெண்டைன்னு சொல்லுவோம். வந்து நான் சொன்ன மாதிரி மணத்தக்காளி கீரையே நோவு இருந்தால் நம்ம கன்ஃபார்ம் நம்மளோட மிளகாய் செடிக்கும் நோவு வரும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ நிறையா வந்து கொசன்னு வச்சுருக்கக்கூடாது மணத்தக்காளி கீரை. ஏன்னா காற்று இடைவெளி இருந்தால் தான் அந்த பேன் இருந்தால் கூட பறந்துடும், இல்லைனா அப்படியே அது பிடிச்சிருக்கும். இதுக்கு நாம் வந்து என்னென்ன மருந்து தெளிக்கலாம் அப்படிங்கிறதே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா முடியலன்னா உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நாம் எப்படி இந்த மணத்தக்காளி விதையை வந்து விதைக்கிறது, இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல தண்ணி ஈரப்பதமாக இருக்க இடத்துல போய் போட்டிங்கனாவே போதும். அதுவே காஞ்சி உளுந்தும் முளைக்கும். இல்லையா உங்களால் முடியலையா, நீங்கள் அதை வந்து அமுத்தி பிதிக்கி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக மண்ணை தள்ளிட்டிங்கன்னா அது வந்து நல்லா வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னென்னா கோழி இருந்தால் கொஞ்சம் வளர்றது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து கோழி வந்து மணத்தக்காளி கீரை தலையை வந்து சாப்பிட்ரும். அதனால் நீங்கள் அதை சுற்றி ஒரு வேலி மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு தண்ணி வந்து அடிக்கடி விடுற மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து கீரை வகைனால இது வந்து நல்லா நார்ச்சத்தை உள்ள கீரை. சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே தரலாம். இப்போ வந்து நம்ம தக்காளியோட அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து இப்போ எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு. ஆனால் இன்னும் எல்லாம் பச்சையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பாதி மட்டும் திரண்டிருக்கு. நம்ம திரண்ட காயை மட்டும் அறுத்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி செடிக்குள்ளேயே ஒரு மிளகா செடி இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா காய் பிடிச்சிருந்தாங்க. நம்ம தக்காளி வந்து எப்படியா இருக்கணும்னா அது மாதிரி திரண்ட காயாக பார்த்து அருங்க. அப்போ தான் வந்து உங்களோட விளைச்சலும் நல்லாயிருக்கும். உங்கள் குழம்புக்கும் கரெக்டாக நீங்கள் கொண்டு போய் வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். என்னடா இவன் இப்படியா இருக்கிறானேன்னு பார்க்காதீங்க. நாட்டு தக்காளினா கொஞ்சம் முன்னாடியே அறுத்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வரும். கரெக்டாக கொண்டு போய் வைக்கிறப்ப நம்ம குழஞ்சும் போகாத கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி தக்காளி செடினா ஒரு நல்ல ஒரு பராமரிக்கிறான இடத்துல வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 செடி வச்சுருந்தீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும்.
நீங்கள் மாடி தோட்டம் அமைக்கிற மாதிரி இருந்தாலும் தக்காளி செடி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இதுன்னு சொல்லலாம். தக்காளி, வெண்டை, மேட்டு கீரை வகை கூட நீங்கள் வச்சுருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில செடி வந்து மாடி தோட்டத்துக்கு ஒத்து போகாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லேருந்து போகிறப்போ உங்களுக்கு வந்து நல்ல நிதி கிடைக்கும். இது வந்து நீங்கள் அப்பப்போ களை எடுக்கிற வேலையும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நீங்கள் தக்காளி செடிக்குள்ளே போகிறப்ப நீங்கள் பார்த்து போகணும். ஏன்னா அதை வந்து ஸ்டெம்பு வந்து நம்ம மெலிசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அது சீக்கிரம் உடஞ்சிரும். நம்ம பொறிக்கிற பழத்தில் நம்ம வந்து ஒரு குண்டாலே சேகரித்து வச்சுக்கிட்டு அதுமாரி நம்ம கொண்டு போய் வீட்டில் வச்சிடலாம். இது மாதிரி புதருக்குள்ளே கை விட்றப்பையும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்து பத்திரமா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் விடணும். நிறைய பழம் வந்து அணில், குருவி நிறைய கொட்டி வந்து இறந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா, குட் பாய். அடுத்த வீட்டு